உதகை அருகே உள்ள முட்டிநாடு கிராமத்திற்கு பேருந்து சேவை நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் பேருந்து சேவையை இயக்க வேண்டும் என 200க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. நீலகிரி மாவட்டம் உதகை அடுத்துள்ள முட்டிநாடு மற்றும் அதனை சுற்றியுள்ள சிவசெந்தூர் நகர், செல்வி நகர் மற்றும் ஈஸ்வர நகரை சேர்ந்த 600 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்களது ஊரில் இருந்து உதகை மற்றும் குன்னூரில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு மாணவ மாணவிகள் சேர்ந்து பயின்று வருகின்றனர். அதேபோல் அரசு பணிக்கு செல்பவர்கள், தனியார் நிறுவன பணிக்கு செல்பவர்கள், விவசாய விலைக்கு பொருட்களை கொண்டு செல்பவர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் அரசு பேருந்து நம்பிய உள்ளனர். இந்நிலையில் இவர்களது ஊருக்கு காலை 6, 8, 10 மற்றும் 11 மணிக்கும், உதவியில் இருந்து மதியம் 1:30, 3:30, 5:30 மற்றும் 7:30 மணிக்கு அரசு பேருந்து இயக்கப்பட்டு வந்தது. அதேபோல் குன்னூர் செல்லும் பேருந்து காலையில் 2 மணியும், மதியம் மற்றும் இரவு 3 முறையும் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தற்போது இந்த பேருந்து சேவை மாற்றப்பட்டு உதகைக்கு காலை 2 முறையும், மதியம் மற்றும் மாலை 3 முறை மட்டுமே இயக்கப்படுவதால் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள், முதியவர்கள் மற்றும் பணிகள் செல்பவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதால் மீண்டும் பழைய மாதிரியே பேருந்துகளை இயக்க வேண்டும் என நடைபெற்ற மக்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டத்தில் கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். பள்ளி குழந்தைகள் மற்றும் பணியாளர்கள் திரும்ப ஊர் வந்து சேரும் உதகையிலிருந்து வரும் 5 மணி பஸ்ஸும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் போக்குவரத்து நிறுவனத்தினால் பல ஊர்ல இருந்து ஏறக்குறைய 200 பேர் வந்திருக்கிறோம். சார், நாங்க முட்டிநாடு வந்து ஊர் தலைவர், என் பேரு அசிஸ்டன்ட் தலைவர், என் பேரு பிரகாஷ்குமார். எங்க ஊர்ல இருந்து 200 பேர் வந்திருக்கோம். என்ன காரணத்துக்காகன்னா, அவங்க 50 ஆண்டு காலமாக எங்க ஊருக்கு செலுத்தப்பட்ட பேருந்து வசதியை முற்றிலுமாக நிறுத்தியுள்ளனர். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஏதோ பக்கத்து ஊர் பிரச்சனால எங்க நிறுத்திட்டேன்னு சொல்றாங்க அவங்க. ஆனா காலையில இருந்து சாயங்காலம் காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 8 மணி மட்டும் ஓடிட்டு பேருந்து வெறும் 3 ட்ரிப் 4 ட்ரிப் தான் ஓடிட்டு இருக்குது. அதுவும் மெயின் என்ன, உலகத்துல இல்லாத ஒரு அதிசயம், ஸ்கூலுக்கு போற வண்டியும் வேலைக்கு போற வண்டியும் நிறுத்திருக்காங்க. இது வந்து ஒரு கண்டிக்கத்தக்கது. அதுக்காக நாங்க கலெக்டர் கண்டு எங்க மனு கொடுத்ததுக்காக டைம் போற வண்டி ஊட்டிக்கு வந்து 17 கிலோமீட்டர் சார். அந்த 17 அங்க இருந்து பஸ் ஏறி வரணும். அதே மாதிரி அதிகட்டி ஸ்கூலுக்கு 2 கிலோமீட்டர். சார், நாங்க முட்டிநாடு வந்து ஊர் தலைவர், என் பேரு அசிஸ்டன்ட் தலைவர், என் பேரு பிரகாஷ்குமார். எங்க ஊர்ல இருந்து 200 பேர் வந்திருக்கோம். என்ன காரணத்துக்காகன்னா, அவங்க 50 ஆண்டு காலமாக எங்க ஊருக்கு செலுத்தப்பட்ட பேருந்து வசதியை முற்றிலுமாக நிறுத்தியுள்ளனர். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஏதோ பக்கத்து ஊர் பிரச்சனால எங்க நிறுத்திட்டேன்னு சொல்றாங்க அவங்க. ஆனா காலையில இருந்து சாயங்காலம் காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 8 மணி மட்டும் ஓடிட்டு பேருந்து வெறும் 3 ட்ரிப் 4 ட்ரிப் தான் ஓடிட்டு இருக்குது. அதுவும் மெயின் என்ன, உலகத்துல இல்லாத ஒரு அதிசயம், ஸ்கூலுக்கு போற வண்டியும் வேலைக்கு போற வண்டியும் நிறுத்திருக்காங்க. இது வந்து ஒரு கண்டிக்கத்தக்கது. அதுக்காக நாங்க கலெக்டர் கண்டு எங்க மனு கொடுத்ததுக்காக டைம் போற வண்டி ஊட்டிக்கு வந்து 17 கிலோமீட்டர் சார். அந்த 17 வந்து அங்க இருந்து பஸ் ஏறி வரணும். அதே மாதிரி அதிகட்டி ஸ்கூலுக்கு 2 கிலோமீட்டர். முட்டிநாடு கிராமத்துல இருந்து வந்திருக்கோம். எங்க ஊர்ல 600 ஃபேமிலிஸ் நாங்க லிவ் பண்ணிட்டு இருக்கோம். அட் பிரசென்டா வந்து எங்க பழைய பஸ் டைமிங் வந்து நல்லா இருந்தது. இப்ப வர பஸ் டைமிங் வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச். காலேஜ் பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு 2 ட்ரிப் பஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க. காலையில 7:30 பஸ் எங்களுக்கு ப்ராப்பரா இல்ல. அதுக்கப்புறம் ஈவினிங் 4:30 பஸ், அந்த பஸ் இல்லாம பண்ணிட்டாங்க. இப்ப பஸ் டைமிங் இல்லாதனால வைல்ட் அனிமல்ஸ் பிரச்சனையும் எங்களுக்கு இருக்கு. இப்போ நிறைய பசங்க நடந்துட்டு வர முடியாது. 2 கிலோமீட்டர் வரை உள்ள வரைக்கும் நடக்கணும். அதனால நடக்க முடியாதனால அந்த சிச்சுவேஷன் இருக்கனால எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். மார்னிங் அதே மாதிரி 7:45 பஸ், 10 o'clock பஸ், அப்புறம் பிரேக் 2 o'clock பஸ், 4 o'clock பஸ் அண்ட் ஈவினிங் 6:30 பஸ். அந்த பஸ் ஆஸ் யூஷுவல் பழைய ட்ரிப் அதே கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இதா இருக்கும். குன்னூர் பஸ் ரெண்டுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எங்களுக்கு. இந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.